Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரயில்வே எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா டே 2 ஓட கிளாஸ். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி ரயில்வே எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ வரக்கூடிய என்டிபிசி அண்ட் குரூப் டில இதே பேட்டர்ன்ல நாம வந்து கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்பதான் மேம் என்டிபிசிக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், குரூப் டிக்கு இனிதான் படிக்க போறேன், அது மாதிரி வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸுக்கும் நான் படிக்க போறேன், ஆனா எங்க இருந்து படிக்கணும்னு எனக்கு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல என்டிபிசி அண்ட் குரூப் டிக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இந்த கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் டி பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. ஸோ டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. குரூப் டி பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இந்த ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து உங்களுக்கு பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. How many such symbols are there in the following string, each of which is exactly preceded by a letter but not followed by a number? பின்வரும் சரத்தில் ஒரு எழுத்திற்கு முன்னும் எண்ணுக்கு பின்னும் இல்லாத குறியீடுகள் உள்ளன, எத்தனை? ஓகேவா? சோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிம்பிள்ஸ் மட்டும் பார்க்கணும். ஓகே, சோ இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் சிம்பிள்ஸ். ஓகேவா? சோ எத்தனை சிம்பிள்ஸ் இருக்கு, அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. which is exactly preceded by a letter. ஒரு சிம்பிள் இருக்கணும், அந்த சிம்பிளுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா லெட்டர் இருக்கணும். ஓகே, பட் நாட் ஃபாலோட் பை எ நம்பர். பின்னாடி பாத்தீங்கன்னா நம்பர் இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ சிம்பிளுக்கு முன்னாடி லெட்டர் இருக்கணும், பின்னாடி நம்பர் இருக்கக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் சிம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த சிம்பிளுக்கு முன்னாடி லெட்டர் இருக்கா? இல்ல. அப்ப இதை நாம விட்டுறலாம். அடுத்த சிம்பிள் எங்க இருக்கு? இங்க சிம்பிள் இருக்கு. சிம்பிளுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? லெட்டர் இருக்கணும். சிம்பிளுக்கு முன்னாடி லெட்டர் இருக்கா? இல்ல. இந்த சிம்பிளை விட்டுறலாம். இந்த சிம்பிள் பாருங்க, சிம்பிளுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? லெட்டர் இருக்கணும். சிம்பிளுக்கு பின்னாடி என்ன இருக்கக்கூடாது? நம்பர் இருக்கக்கூடாது. சோ இங்க கரெக்ட் தான். சிம்பிளுக்கு முன்னாடி லெட்டர் இருக்கு, பின்னாடியும் லெட்டர் தான் இருக்கு. சோ நம்பர் இல்ல. அப்ப இதை நாம அப்படி எடுத்துக்கலாமா? அப்போ பெர்சன்டேஜ் இருக்கு. அடுத்த சிம்பிள் பாருங்க, டாலர் இருக்கு. சோ டாலருக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? சிம்பிளுக்கு முன்னாடி லெட்டர் தான் வரணும். ஆனா இங்க நம்பர் வந்துருச்சு, அதை வச்சு இதை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்த சிம்பிள் பாருங்க, சிம்பிளுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? லெட்டர் இருக்கணும், ஆனா நம்பர் இருக்கு, விட்டுறலாமா? இந்த சிம்பிளையும் செக் பண்ணிருங்க. சிம்பிளுக்கு முன்னாடி வந்து லெட்டர் இருக்கணும், ஆனா நம்பர் இருக்கு, அதனால இதையும் விட்டுறலாம். அடுத்து வேற எங்க சிம்பிள் இருக்கு? இங்க. சோ சிம்பிளுக்கு முன்னாடி என்ன இருக்கு? லெட்டர் இருக்கு, பின்னாடியும் லெட்டர் தான் இருக்கு, நம்பர் இல்ல. அப்ப இந்த ஆம்பரசனையும் எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ அடுத்த ஆம்பரசன் செக் பண்ணுங்க. சிம்பிளுக்கு முன்னாடி லெட்டர் வந்துருது, ஆனா பின்னாடி என்ன இருக்கக்கூடாது? நம்பர் இருக்கக்கூடாது. ஆனா இங்க பின்னாடி என்ன இருக்கு? நம்பர் இருக்கு, அதனால இதையும் விட்டுறலாம். அப்ப மொத்தம் எத்தனை வருது? 2 மட்டும் வருது. பெர்சன்டேஜும் ஆம்பரசனும் வருது. அப்போ மொத்தம் எத்தனை சிம்பிள்? 2 சிம்பிள். சோ 2ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இது, ரீசனிங்ல கேட்ட கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. So Nikhil covers 1000 km by plane at 250 km per hour, 600 km by ship at 60 km per hour, and 800 km by train at 40 km per hour. What is Nikhil's average speed during the entire journey? ஓகேவா? சோ நிக்கில்னு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து ஏரோப்ளைன்ல எவ்வளவு தூரம் கடக்குறான்? விமானத்தில் 250 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் 1000 கிலோமீட்டர் வந்து என்ன பண்றான்? கடக்குறான். ஓகேவா? ஒரு இடத்துக்கு போனோம், அந்த இடத்துக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா பிளைட்ல போறான், கப்பல்ல போறான். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட் வந்து எடுத்துட்டு போறான். ஓகேவா? சோ விமானத்தோட ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா 250 கிலோமீட்டர் பெர் அவர். சோ விமானத்துல அவன் கடக்கக்கூடிய தொலைவு பாத்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர். ஓகேவா? சோ இது வந்து விமானம், ஏரோப்ளைன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கப்பல். ஓகேவா? சோ கப்பலோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல கப்பல் வந்து போகுது. கப்பல்ல எவ்வளவு தூரம் கடக்குறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 600 கிலோமீட்டர் வந்து கடக்குறான். ஓகே, அடுத்து ட்ரெயின்ல போறான். ட்ரெயின் பாத்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போகுது. சோ ட்ரெயின்ல அவன் கடக்கக்கூடிய தொலைவு பாத்தீங்க அப்படின்னா 800 கிலோமீட்டர் வந்து கடக்குறான். ஓகேவா? சோ இது வந்து கப்பல், அடுத்து இருக்கிறது ட்ரெயின். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? நிக்கிலின் சராசரி வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். நம்ம கையில டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்கா?
இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? ஏரோப்ளேன் 1000 கிலோமீட்டர், ஷிப் 600, ட்ரெயின் 800. இதெல்லாம் ஆட் பண்ணா டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். டைம் இருக்கா? இல்ல. அப்ப இப்ப நாம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிக்கணும். சோ ஏரோப்ளேன்ல பயணம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கான்? ஷிப்ல கப்பல்ல பயணம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கான்? ட்ரெயின்ல பயணம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கான்? சோ இந்த டைம் எல்லாமே கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியும்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னு தெரியும். எங்க சொல்லி கொடுத்திருக்கேன்? ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக்ல சொல்லி கொடுத்திருக்கேன். அப்ப இதுல இருந்து டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு போட்டுடலாமா? ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் ஏரோப்ளேன்ல எவ்வளவு டைம் எடுத்திருக்கான்? சோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு போடணும். டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 1000 கிலோமீட்டர். சோ 1000 டிவைடட் பை 250ன்னு போட்டுடலாம். அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும்? 0 கட் ஆகிரும். அப்ப 25 எத்தனை டைம்ஸ் போகும்? 4 டைம்ஸ் போகும். அப்ப எத்தனை மணி நேரம்? 4 மணி நேரம் பயணம் பண்ணிருக்கான் ஏரோப்ளேன்ல. ஷிப்ல அதே மாதிரி கண்டுபிடிங்க. டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் 600 கிலோமீட்டர், 600 கிலோமீட்டர். ஸ்பீடு பாத்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் பெர் அவர். கீழே போட்டுடலாம். சோ உங்களுக்கு கேன்சல் பண்ண என்ன வரும்? 10. சோ 10 மணி நேரம். அப்ப கப்பல்ல எவ்வளவு மணி நேரம் பயணம் பண்ணிருக்கான்? 10 மணி நேரம். இப்போ ட்ரெயினுக்கு அதே மாதிரி டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடுன்னு போடுங்க. சோ டிவைடட் பை 40 போடும்போது உங்களுக்கு என்ன வரும்? 20 மணி நேரம் வரும். ஓகேவா? அப்போ ட்ரெயின்ல எவ்வளவு மணி நேரம் பயணம் பண்ணிருக்கான்? 20 மணி நேரம் பயணம் பண்ணிருக்கான். அப்ப டோட்டலா அவன் எவ்வளவு நேரம் பயணம் பண்ணிருக்கான்? ஏரோப்ளேன் ஒரு 4 மணி நேரம், கப்பல் ஒரு 10 மணி நேரம், ட்ரெயின் ஒரு 20 மணி நேரம். அப்ப டோட்டல் எவ்வளவு வரும்? 20 பிளஸ் 10 பிளஸ் 4 என்ன வரும்? 34ன்னு கிடைக்குமா? அப்ப டோட்டல் டைம் வந்து என்ன வருது? 34 மணி நேரம்னு கிடைக்குது. டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன வருது? 1000 கிலோமீட்டர். ஏரோப்ளேன்ல ஒரு 1000 கிலோமீட்டர், கப்பல்ல ஒரு 600 கிலோமீட்டர், ட்ரெயின்ல ஒரு 800 கிலோமீட்டர். ஆட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 2400 வருமா? 8 14. சோ இங்க ஒண்ணு இருக்கு. ஓகேவா? சோ 14 14 10 24. ஓகேவா? சோ 800 600 1400 1400 ஒரு 1000 என்ன வரும்? 2400ன்னு கிடைக்கும். அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ். டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2400. சோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 34ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப கட் பண்ணலாமா? சோ டைரக்டா அப்படியே கட் பண்ணிருங்க. இங்க பிராக்ஷன்லாம் வந்திருக்கு. சோ அதனால அப்படியே எடுத்துட்டு போய் கட் பண்ணுங்க. இல்லனா இத 17ன்னு மாத்திட்டு இத 1200ன்னு மாத்திட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம்? கட் பண்ணலாம். சோ 1200 17 7 டைம்ஸ் போகுமா? சோ 17 7 119. 7 7 49. சோ 119 1 0. அப்ப என்ன வரும்? 7 சாரி 1 இருக்கும். அதுக்கப்புறம் இங்க 0வால என்ன பண்ண முடியாது? சோ 0வால வந்து டிவைட் பண்ண முடியாது. அப்படிதானே? சோ அப்ப இங்க எத்தனை டைம்ஸ் போகும்? 70 டைம்ஸ் போகுமா? சோ 70 போகும். அப்படிதானே? 1190 இருக்கும். புரியுதா? இங்க வந்து 70 டைம்ஸ் 7 டைம்ஸ் போட்டீங்கன்னா 119 வரும். 70 டைம்ஸ்னா உங்களுக்கு என்ன வரும்? 1190 வரும். ஓகே. சோ ரிமைண்டர் என்ன வருது? 10 வருது. அப்ப ஈவ்ல இருக்கிறத இங்க எழுதிக்கணும். மீதியில இருக்கிறத நாம என்ன பண்ணணும்? மேல போடணும். அதுக்கப்புறம் இங்க எதால டிவைட் பண்ணமோ அதை கீழே எழுதணும். ஓகேவா? சோ அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 70 10/17 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு என்னது? ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகே. சோ சிம்பிளான கான்செப்ட் தான். ஆவரேஜ் ஸ்பீட்னா என்னன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகே. சோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்கா ஆன்சர் வந்துரும். அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க. 7 times a given 2-digit number is equal to 4 times the number obtained by interchanging the digit and the difference of the digit is 3. Then the number is. ஓகேவா? சோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு x, y அப்படின்லாம் யோசிச்சு கன்ஃபியூஸே பண்ணாதீங்க. இதுக்கு ஒரு பெஸ்டான மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் மெத்தட்ல போறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். குயிக்கா ஆன்சர் வந்துரும். ஓகேவா? கொடுக்கப்பட்ட 2 இலக்க எண்ணின் 7 மடங்கு என்பது இலக்கங்களை மாற்றுவதன் மூலம் பெறப்பட்ட எண்ணின் 4 மடங்குக்கு சமம் மற்றும் அந்த எண்களின் வேறுபாடு 3 என்றால் அந்த எண் யாது? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு 2 டிஜிட் நம்பர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? XYன்னு ஒரு 2 டிஜிட் நம்பர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? சோ இது புரியணுங்கிறதுக்காக தான் X வச்சு சொல்லி கொடுக்குறேன். ஆப்ஷன் மெத்தட அடுத்து சொல்றேன். ஓகேவா? சோ ஒரு 2 டிஜிட் நம்பர், அதோட ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து எப்படி இருக்குன்னா இப்போ 15 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது X, இது Y. ஓகேவா? சோ இந்த பக்கம் இருக்கக்கூடிய டிஜிட்டை வந்து Yன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய டிஜிட்டை வந்து Xன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் 15ன்னு சொன்னேன். ஓகே. இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த 2 இலக்க எண் இருக்கு இல்லையா? அதோட 7 மடங்கு எடுக்கிறீங்க. அப்போ 7 into XYன்னு எடுக்கிறீங்க இல்லையா? அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட இலக்கங்களை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணுமா? ஓகேவா? அதோட டிஜிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணணுமா? XYன்னு இருக்கத, அதாவது 15ன்னு இருக்கத 51ன்னு மாத்தணுமா? அப்ப XYன்னு இருக்கத எப்படி மாத்தணும்? YXன்னு மாத்தணுமா? மாத்திட்டு அதுல 4 மடங்கு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு சமமா இருக்குமா? ஓகே. இனிஷியலா இருக்கக்கூடிய நம்பரோட 7 மடங்கு வந்து அதோட டிஜிட்டை மாத்துனதுக்கு அப்புறமா இருக்கிறதுல 4 மடங்குக்கு சமமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
அப்படின்னா அந்த நம்பர் என்ன, இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இன்னொரு க்ளூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஒய், அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3ன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்க கொடுத்திருக்க கண்டிஷன். ஓகே, சோ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இது ரெண்டாவது கண்டிஷன். இந்த ரெண்டு கண்டிஷனும் நீங்க எடுக்கக்கூடிய ஆப்ஷன்ல சாட்டிஸ்ஃபை ஆகிருச்சு அப்படின்னா நீங்க எடுத்திருக்க ஆப்ஷன் வந்து கரெக்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், அந்த ரெண்டு டிஜிட்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் 3 வரணும். இங்க பாருங்க, இது ஒருவேளை இந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா 6 - 3 3 வருது, மேபி இதுவாகவும் இருக்கலாம். 5 - 2வும் 3 தான், இதுவாகவும் இருக்கலாம். 4 - 1ம் 3 தான், இதுவாகவும் இருக்கலாம். அப்ப இந்த கண்டிஷன் வச்சு என்னால எந்த ஆன்சர்னு கொண்டு வர முடியல. சோ இப்போ நான் இந்த ரெண்டாவது கண்டிஷன் வச்சு செக் பண்ணி பார்க்க போறேன். நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை எடுத்துக்கிறேன். ஓகேவா? 7 × xy, 7 × 36. நான் எடுத்திருக்க 2 டிஜிட் நம்பர் வந்து 36. ஓகேவா? அது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? yx. yxனா என்ன வரணும், இது 63ஆ மாறும். அப்படிதானே? அந்த டிஜிட்டை வந்து என்ன பண்ணணும், இடம் மாத்தணும். 63 × 4க்கு ஈக்குவலா இருக்கான்னு நான் செக் பண்ணணும். அப்படி ஈக்குவலா இருந்துச்சுன்னா நான் எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட். 36 × 7 வந்து 6 7 42. சோ இல்லைன்னா இதை கட் பண்ணி பாருங்க. 1 நாள் 4, 9 நாள் 36, 1 7 7, 9 7 63. சோ 9 = 9 ஆன்சர் வந்துருச்சு. அப்ப நீங்க எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட். இப்படியும் நீங்க செக் பண்ணலாம். இதை மல்டிப்ளை பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்துட்டு ரெண்டும் கேன்சல் ஆகி ஃபைனலா 1:1 = 1ன்னு வரும். இந்த 9 கட் பண்ணிட்டா இடது பக்கமும் வலது பக்கமும் ஈக்குவலா வந்துச்சுன்னா நீங்க எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட். அப்படியும் கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா 7 × 36 = 63 × 4 இருக்கா, 36 7 மல்டிப்ளை பண்ணா 6 7 42, 21 4 25, 252 கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணா 63 × 4, 4 3 12, 252 தான் வருது. அப்ப இடது பக்கமும் வலது பக்கமும் உங்களுக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப நீங்க எடுத்திருக்க ஆப்ஷன் வந்து கரெக்ட். இப்படியும் சொல்லலாம். இதை மல்டிப்ளை பண்ண கஷ்டமா இருந்துச்சுன்னா 7 × 36 = 63 × 4 பாக்குறதுக்கு என்ன பண்ணலாம், 9 7 63, 1 7 7, 1 நாள் 4, 9 4 36, 9 9 கேன்சல் பண்ணும்போது இடது பக்கமும் வலது பக்கமும் ஈக்குவலா வந்திருக்கு. சோ எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட். அப்ப நம்ம இதுலயே என்ன சொல்லிடலாம், இதுதான் ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். மத்த ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணிடலாம். மத்ததை நீங்க எடுத்தாலுமே உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகாது செக் பண்றதுக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஆப்ஷன் வேணா எடுத்து பார்ப்போம். 14 எடுத்து பாருங்க. 7 × 14 எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், 4 × 41க்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? சோ இப்போ பார்க்கும்போது இப்போ கட் பண்ண முடியுதான்னு பாருங்க. 2, சோ 7 டைம்ஸ் போகும். சோ 7 7 49, 49 வந்து இதுக்கு ஈக்குவலா, 82க்கு ஈக்குவலா, ஈக்குவல் இல்ல. அப்ப இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. ஓகே, புரியுதா? சோ ஆப்ஷனை எடுத்துட்டு ஈஸியா செக் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, which of the following fraction is the smallest? பின்வருவனவற்றுள் எது மிகச்சிறிய பின்னம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ இதுக்கு வேற வழியே இல்ல. இதை வந்து டிவைட் பண்ணி பார்த்துதான் எது வந்து மிகச்சிறிய பின்னம்ங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் இதை டிவைட் பண்ணிடலாமா? 27/512 இருக்கு. ஓகே, 512 ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சாலும் சரி வராது. ஸோ அப்போ 2 0 ஆட் பண்ணிடுவோம். ஸோ 2 0 ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0.0ன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 200, ஒரு 0 எக்ஸ்ட்ரா சேர்த்தோம் அப்படின்னா 270 தான் வருது. 270ம் 512ஆல டிவைட் ஆகாது. ஸோ இன்னொரு 0 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஓகே 0 போட்டுக்கலாமா? புரியுதா? 27/512. சோ கட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், வகுபடாது. அப்ப என்ன பண்ணுவோம், 0 போட்டு ஒரு புள்ளி வச்சுக்கிடுவோம். சோ அப்போ இப்போ ஒரு 0 சேர்த்தா இன்னுமே வகுபடாது. அப்ப நாம என்ன பண்ணலாம், அகைன் ஒரு 0 இங்க மேல ஒரு 0 போட்டுட்டு இங்க ஒரு 0 போடுவோம். அப்படித்தானே சின்ன வயசுல நம்ம டிவைட் பண்ணுவோம். சோ இப்போ இதையும் அதே மாதிரி தான் நாம டிவைட் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் 512 27 வந்து என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. அதனால ஒரு 0 சேர்க்கிறோம். ஒரு 0 சேர்த்தாலும் என்ன கணக்கு, 270ம் 512ஆல டிவைட் ஆகாது. சோ அதனால 2 0 சேர்க்கிறோம். ஓகேவா? அதனால ஒரு புள்ளியும் ஒரு 0வும் இங்க வச்சுக்கிறோம். அப்ப 512னா கிட்டத்தட்ட 5 டைம்ஸ் போகுமா? சோ 5 டைம்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, சோ வேற என்ன வரும்னு யோசிக்கலாம் வேண்டாம். 0.05 வரும். 512 × 5, 2 10, 5 1 6, 25, 2560 வரும். ஓகே, அப்ப இங்க கிட்டத்தட்ட என்ன வருது, 0.05 வருது. அடுத்து இந்த நம்பர் எடுங்க. இது எடுத்தீங்கன்னா என்ன வரும், 1535 81. ஓகே, சோ இதுக்கும் அதே மாதிரி 0 சேர்த்துக்கோங்க. ஒரு 0 சேர்த்தா இங்க ஒர்க் அவுட் ஆகாது. சோ 0.0 போட்டுட்டு 2 0 சேர்த்து விட்டுருங்க. ஓகே, இங்கே எத்தனை தடவை போகும், 15 5 75. சோ 5 டைம்ஸ் தான் போற மாதிரி இருக்கும். சோ 0.05, 35, 5 5 25, 15 17, 25, 26, சோ 5 2 7, 7 675 கிட்ட வருது. அப்ப இங்கேயும் 0.05 தான் வருது. ஓகேவா? சோ கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் டிஜிட் இல்லைன்னா ஒரு 2 நம்பர் வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, சோ இப்ப இதுக்கு செக் பண்ணுங்க. 170 இருக்கு, 9 இருக்கு. சோ 9
170. ஸோ 0 பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஒரு 0 சேர்த்தாலும் டிவைட் பண்ண முடியாது. இப்போ இன்னொரு 0 போட்டுட்டு இங்க ஒரு 0 போடுங்க. இப்போ நாம என்ன பண்ணலாம்? 170ஆல டிவைட் பண்ணலாம். அப்படிதானே? ஸோ 170ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு எத்தனை தடவை போகும்? 17 5 85. அதே 5 டைம்ஸ் தான் போகும். ஓகே. ஸோ 850 வரும். ஸோ 50 போட்டுடலாம். ஓகே. இங்க என்ன வருது? 0.05 தான் வருது கிட்டத்தட்ட. இங்க 3/70 இருக்கு. ஓகே. 3/70ங்கும் போது இங்க 3 போட்டுக்கோங்க. இங்க 70 போட்டுக்கோங்க. ஸோ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம். இங்க ஒரு புள்ளி வச்சுட்டு இங்க ஒரு 0 சேர்த்தோம்னா 30/70. ஸோ 30 மேல இருக்கிறது சின்ன நம்பரா இருக்கும். ஸோ இன்னொரு 0 போட்டு விடுங்க. இப்ப என்ன பண்ணலாம்? 3 7 21, 4 7 28, 280 தான் வரும். அப்போ 0.04 தான் கிடைக்கும். புரியுதா? ஏன்னா இது வந்து இன்னும் நீங்க கால்குலேட்டர் மாதிரி இதுக்கு அடுத்து வரக்கூடிய 2 டைம்ஸ் 7 டைம்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. எக்ஸாம்ல அவ்வளவு டைமும் நமக்கு இருக்காது. ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் கண்டுபிடிங்க. ஒரு நம்பர் மட்டும் வச்சு எலிமினேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. அப்படி எலிமினேட் பண்ண முடியலன்னா ரெண்டாவது நம்பர் என்னங்கிறதையும் கண்டுபிடிங்க. இப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறிய பின்னம் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால இதுல பெரிய ப்ராசஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா இருக்கிறதுலே சின்ன வேல்யூ எது வருது? இந்த 0.04. மீதி எல்லாத்துலயும் பாருங்க 0.05, 0.05, 0.05 கிட்ட தான் வருது. இதுல மட்டும் தான் 0.04 வருது. அப்ப இந்த ஆப்ஷன் தான் மிகச்சிறிய பின்னம் நான் சொல்லிடலாம். சப்போஸ் இந்த கொஸ்டின்ல மிகப்பெரிய பின்னம் எதுன்னு கேட்டிருக்காங்க, லார்ஜஸ்ட் பிராக்ஷன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா இன்னும் ஃபர்தரா நீங்க ஒரு 2 டிஜிட்டாவது இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இது மிகச்சிறிய பின்னம்ங்கிறதுனால கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு டிஜிட் மட்டும் எல்லாத்துலயும் கண்டுபிடிங்க. ஒரே ஒரு நம்பர் மட்டும் கண்டுபிடிங்க. ஓகேவா? சோ ஒரே ஒரு நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சாலே கிட்டத்தட்ட ஆன்சர் வந்துடும். ஏன்னா இது வந்து 1 மார்க் கொஸ்டின் தான். எக்ஸாம்ல வந்து இந்த இடத்துலதான் நம்மளோட புத்திசாலித்தனத்தை வந்து நம்ம காட்டணும். ஏன்னா நம்ம உட்கார்ந்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய 5 டிஜிட்டையும் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொஸ்டினுக்கே உங்களுக்கு 5 நிமிஷம் ஆகிரும். சோ ஃபர்ஸ்ட் புத்திசாலித்தனமா ஒரே ஒரு நம்பர் மட்டும் கண்டுபிடிங்க எல்லாத்துலயும். அந்த ஒரு நம்பர் வச்சு ஆன்சர் கொண்டு வர முடியுதான்னு பாருங்க. அப்படி கொண்டு வர முடியலன்னா கண்டிப்பா உங்களோட ரஃப் ஷீட்ல சால்வ் பண்ணி இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா விட்டுருப்பீங்க. அடுத்த டிஜிட் என்ன வருதுன்னு பாருங்க. 2வது டிஜிட் மட்டும் இங்க என்ன வருதுன்னு பாருங்க. இங்கேயும் அதே மாதிரி 2வது டிஜிட் என்ன வருதுன்னு பாருங்க. 4 இதுலயுமே 2வது டிஜிட் என்ன வருதுன்னு பாருங்க. அதை வச்சு எலிமினேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. மேக்ஸிமம் ஒரு 3வது டிஜிட் கண்டுபிடிக்கும் போதே என்ன பண்ணிடலாம்? எலிமினேட் பண்ணிடலாம். சோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ங்கிறதுனால ஒரே ஒரு நம்பரை வச்சு மட்டுமே நம்ம மிகச்சிறிய பின்னம் வந்து 3/70ன்னு சொல்லிடலாம். ஓகே. சோ இது எல்லாமே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு பேசிக்ல இருந்து சொல்லி கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்மார்ட்டா எப்படி யோசிக்கணும், ஆப்ஷன் மெத்தட்ல எப்படி போகணுங்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகே. சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. how many cycles are not pedals ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எத்தனை மிதிவண்டிகள் பெடல்கள் அல்ல. ஓகே. சோ சைக்கிள் கிட்ட போனோம். அதுல பெடல் வந்து எதெல்லாம் இல்லையோ அதை மட்டும் எலிமினேட் பண்ணணும். ஓகேவா? சோ பெடல்ங்கிறது யாரு? இந்த வட்டம் தான் பெடல். அப்ப இந்த இத ஃபுல்லா நான் எடுத்து விட்டுறணும். இதுல இருக்கிறது எனக்கு எதுவுமே தேவையில்ல. ஓகேவா? சோ பெடல்கள் அல்ல, நாட் பெடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த வட்டத்தை ஃபுல்லா நான் எடுத்து விட்டேன்னா எனக்கு என்ன ஆயிரும்? பெடல் ஃபுல்லா தூர போயிடும். அப்ப மிதிவண்டிகள் எத்தனைன்னு பார்க்கணும். மிதிவண்டிங்கிறது என்னது? முக்கோணம். ஓகேவா? சைக்கிள்ங்கிறது என்னது? முக்கோணம் தான் உங்களுக்கு சைக்கிள். ஓகேவா? அப்ப அந்த முக்கோணத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? இப்போ இந்த பெடல் எல்லாம் எடுத்து விட்ட பிறகு முக்கோணத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? 6 இருக்கு, 5 இருக்கு. அப்ப 6 + 5 எத்தனை? 11. ஓகேவா? சோ அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? 11. 11ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா? சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருப்பாங்க. 6 இருக்கு, 5 இருக்கு. அப்ப எதை போடணும்? 6 போடணுமா, 5 போடணுமான்ட்டு. சோ என்ன பண்ணணும்? 2ஐயும் ஆட் பண்ணி ஆன்சரை போடணும். ஓகேவா? ஏன்னா இந்த முக்கோணத்துக்குள்ள இருக்கக்கூடிய மிதிவண்டிகள் பார்க்கணும். அதுல இருக்கக்கூடிய பெடலை மட்டும் எலிமினேட் பண்ணணும். பெடலுங்கிறது இந்த வட்டம். இந்த வட்டத்தெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி 6 5 மட்டும் தான் இருக்கும். சோ 6 5 11. சோ 11 தான் இதுக்கான ஆன்சர். பேப்பர் பெண்ணே இல்லாம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 to 250 meter of wire is used to fence a rectangular plot in 3 rounds. The length of the plot exceeds the breadth by 5 meter. What is the length of the plot? 250 மீட்டர் நீளமுள்ள கம்பி 3 சுற்றுகளில் ஒரு செவ்வக வடிவ நிலத்திற்கு வேலியாக பயன்படுத்தப்படுகிறது. நிலத்தின் நீளம் வந்து அகலத்தை விட 5 மீட்டர் அதிகமாக இருக்கிறது. அப்ப எல்லுங்கிறது என்னன்னா b+5 இருக்கு. ஓகேவா? சோ நிலத்தின் நீளம் என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே. சோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்? மென்சுரேஷன் டாபிக்ல ஆல்ரெடி நாம பார்த்திருக்கோம் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு செவ்வக வடிவ வயல் வந்து இருக்கு. ஓகேவா? செவ்வக வடிவ நிலம் வந்து இருக்கு. இதுல வந்து என்ன பண்றாங்க? வேலி போடுறாங்க. 2250 மீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி போடுறாங்க. ஓகேவா? அது எத்தனை சுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 சுத்து. 3 சுத்து சுத்துனாதான் அந்த கம்பி வந்து எவ்வளவு நீளம் வரும்னா 2250. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு டைம் அந்த கம்பியில வந்து எப்படி பண்ணிருப்பாங்கன்னா இப்படி ஒரு வேலி போட்டிருப்பாங்க.
அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு வேலி அது மேலேயே இப்படி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் மூணாவது ஒரு வேலி அது மேலேயே இப்படி போட்டிருப்பாங்க. அப்ப அந்த 3 கம்பியோட நீளம் தான், அதாவது அந்த வயல் வந்து இதுதான் வயல். ஓகேவா? சோ வயலை சுத்தி 3 தடவை போட்டிருக்காங்க வேலி. ஓகேவா? சோ நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 3 வாட்டி என்ன பண்ணிருக்காங்க, வேலி போட்டிருக்காங்க. ஓகே. அப்போ 3 வாட்டி போடும்போது அந்த கம்பியோட நீளம் 2250. இப்ப அந்த செவ்வக வயலோட சுற்றளவு நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸ்மார்ட்டா யோசிங்க. செவ்வகத்தோட சுற்றளவு என்னது? ஃபார்முலாவெல்லாம் யோசிக்காதீங்க. 2 × L + B. ஓகேவா? சோ ஃபார்முலா படி யோசிக்காதீங்க. சுற்றளவுனா என்னது? அதை சுத்தி அளக்கிறது தான் சுற்றளவு. அப்ப செவ்வகத்தை சுத்தி அளக்கணும்னா இந்த இடத்தை அளந்து, இந்த இடத்தை அளந்து, இந்த இடத்தை அளந்து, இந்த இடத்தையும் அளந்தீங்கன்னா, இந்த 4 பக்கத்தையும் அளந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? செவ்வகத்தோட சுற்றளவு கிடைச்சிரும். அப்படிதானே? சுத்தி அளந்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றளவு வந்து கிடைச்சிரும். அப்போ இந்த கம்பி வந்து பாத்தீங்கன்னா 3 ரவுண்டா எனக்கு சுத்தி இருக்காங்க. ஓகேவா? சோ 3 ரவுண்டா சுத்தி இருக்காங்க. அப்போ 3 ரவுண்டா சுத்தி இருக்கும்போது 3 வாட்டி அளக்குற மாதிரி இருக்குமா? இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் அளந்திருப்பாங்க. சுத்தி ஒரு வாட்டி அளந்திருப்பாங்க. 3 ரவுண்டுங்கும் போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு வாட்டி அதோட நீளம் வந்திருக்கும். 2வது ரவுண்ட்ல ஒரு வாட்டி நீளம் வந்திருக்கும். 3வது ரவுண்ட்ல ஒரு வாட்டி நீளம் வந்திருக்கும். அப்ப இந்த 2250க்குள்ள 3 டைம்ஸ் சுற்றளவு இருக்கு. அது புரியுதா? அது புரிஞ்சிருச்சுன்னா இந்த கொஸ்டின் அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. ஓகேவா? அப்ப 3 டைம்ஸ் சுற்றளவு இருக்கு. எனக்கு ஒரே ஒரு சுற்றளவு போதும். செவ்வகத்தோட சுற்றளவுங்கிறது எனக்கு ஒரு வாட்டி சுத்தி அளந்தா போதும். ஆனா இந்த இதுல 3 ரவுண்டு அவனே சொல்லியிருக்கான். 3 சுத்து சுத்தி இருக்கும் அப்படின்ட்டு. அப்ப 3 வாட்டி சுத்தி அளந்திருக்காங்க. எனக்கு ஒரு வாட்டி அளந்தா போதும். அப்போ ஒரு வாட்டி தான் அளக்கணும் அப்படின்னா 2250ங்கிறது 3 வாட்டி அளந்தது. ஓகேவா? எனக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் அளக்கணும். அப்ப என்ன வரணும்? 2250 டிவைடட் பை 3 போடும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 7 3 21, 5 3 15, 750 மீட்டர். அப்போ ஒரே ஒரு வாட்டி சுத்தி அளந்தாங்க அப்படின்னா சுற்றளவு என்ன கிடைக்கும்? 750 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சோ அவ்வளவுதான். செவ்வகத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2 × L + B. 2 × L + B எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 750க்கு ஈக்குவலா இருக்கும். ஆனா பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. டைரக்டாவே 2 × L + B தான் இந்த 2250 அப்படின்னு போட்டுருவாங்க. அப்போ மொத்த கொஸ்டினுமே தப்பாகிரும். 3 சுற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுற்றளவுங்கிறது ஒரே ஒரு சுத்து தான். ஓகேவா? ஒரே ஒரு சுற்று தான் என்னது? சுற்றளவு. அப்ப 3 இது 2250னா 1 என்ன வரும்? 2250 டிவைடட் பை 3 போடும்போது 750ன்னு கிடைக்கும். ஓகே. அடுத்து இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? நிலத்தோட நீளம் என்ன? அந்த வயலோட நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ லென்த் ஈக்குவல் டு B + 5ன்னு தெரியும். ஏன்னா நீளம் வந்து அகலத்தை விட 5 அதிகம்னு சொல்லியிருக்கான். அப்படிதானே? அப்ப 2 × L + B. Lங்கிறது உங்களுக்கு என்னது? B + 5ன்னு தெரியும். ஓகேவா? சோ Lங்கிறது B + 5. இல்லனா இதை நீங்க டைரக்டா B = L - 5ன்னு கூட போட்டு கண்டுபிடிக்கலாம். உங்களோட விஷ் தான். எப்படினாலும் கண்டுபிடிக்கலாம். அகலத்தை கண்டுபிடிச்சிட்டு நீளத்தை கண்டுபிடிக்கலாம். இல்ல நீளத்தையே டைரக்டானாலும் கண்டுபிடிக்கலாம். அப்போ நீளம் இருக்க இடத்துல B + 5ன்னு போட்டுக்கோங்க. பிரெத் வந்து அப்படி B தான். சோ B = 750. ஓகே. சோ இப்போ என்ன பண்ணலாம்? 2 × இதை கட் பண்ணிடலாமா? 1 2 2, 3 2 6, 7 2 14, 5 2 10, 375 இருக்கும். இங்க 2B + 5 = 375 கிடைக்கும். சோ இதுல இருந்து 2B = இந்த 5 இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா 370ன்னு கிடைக்கும். B யோட வேல்யூ என்ன வரும்? 18 2 36. சோ 185 மீட்டர்னு கிடைக்கும். ஓகேவா? சோ பிரெத் வந்து எவ்வளவு? 185. அப்ப லென்த் என்னவா இருக்கும்? பிரெத்ல இருந்து 5 மீட்டர் அதிகம். அதான கொஸ்டின்லயே சொல்லியிருந்தான். அப்போ பிரெத் வந்து 185னா லென்த் வந்து என்ன வரும்? 185 + 5 190 மீட்டர் தான் லென்த். இல்லனா டைரக்டா நீங்க லென்த்னாலும் கண்டுபிடிச்சிடலாம். பிரெத் கண்டுபிடிச்சு அதுக்கடுத்து லென்த்துக்கு போறதுக்கு டைரக்டாவே என்ன பண்ணிடலாம்? லென்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க. Which of the following letter clusters will replace the question mark in the given series? சோ இந்த மாதிரி ABCD கொஸ்டின் எல்லாம் பார்த்ததுமே இந்த மாதிரி ஏல இருந்து Z வரை எழுதி நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏனா 1, Bனா 2, Zனா 26, Xனா 24ன்னு நம்பரை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. என்னால அவ்வளோ நம்பர் எல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட். சோ இந்த மாதிரி ABCD எழுதி நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே. சோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இந்த BF ZV சொல்லியிருக்காங்க. அடுத்து E சொல்லியிருக்காங்க. அப்புறம் H, அப்புறம் N. ஓகே. சோ B ல இருந்து E க்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? +3 எடுக்கணுமா? B 2வது இடத்துல இருக்கு. E வந்து 5வது இடத்துல இருக்கு. சோ என்ன பண்ணணும்? +3 எடுக்கணும். E ல இருந்து H க்கு போகணும். E ல இருந்து H க்கு போகணும்னா என்ன பண்ணணும்? அதே மாதிரி +3 எடுக்கணும். +3 எடுத்தா என்ன பண்ணிடலாம்? H க்கு போயிடலாம். அப்ப அடுத்த பேட்டர்ன் என்னவா இருக்கும்? அதே +3 தான். H ல இருந்து +3 எடுங்க. சோ 8 + 3 11. 11வது இடத்துல என்ன இருக்கு? K இருக்கு. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரும்? K வரும். ஆனா எல்லாத்துலயுமே K தான் இருக்கு. ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியாது. அடுத்து F. F ல இருந்து எங்க போகுது? I க்கு போகுது. F எத்தனாவது இடத்துல இருக்கு? 6வது இடத்துல இருக்கு. I வந்து
ஒன்பதாவது இடத்துல இருக்கு. சோ அகைன் +3 தான் பண்ணிருக்காங்க. ஐல இருந்து எல்லுக்கு போனோம். ஐல இருந்து எல் 9 + 3 12வது இடத்துல எல் இருக்கு. அதே +3 தான். அப்ப எல்லுல இருந்து +3 போட்டீங்கன்னா 15. 15ங்கிறது என்னது ஓ. அப்ப ரெண்டாவது லெட்டர் என்ன வரும்? ஓன்னு வரும். இப்ப இதுல n இருக்கு, இதுலயும் என்ன இருக்கு? n இருக்கு. இதுல மட்டும்தான் ஓ இருக்கு. அப்ப இந்த 3 ஆப்ஷனை நாம எலிமினேட் பண்ணிரலாம். இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். பேட்டர்ன் என்னன்னா +3 +3ன்னு போகுது. அடுத்த இது வேணா செக் பண்ணி பாருங்க. அடுத்து வேற ஏதாவது ஒரு பேட்டர்ன் போனாலும் போகும். ஓகே, எல்லாத்தையும் உட்காந்து செக் பண்ண வேண்டாம். ஏன்னா எக்ஸாம்ல டைம் வேஸ்ட் ஆகும். ஏதாவது 2 இதை மட்டும் வச்சு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி குயிக்கா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அடுத்து இசட்ல இருந்து எக்ஸுக்கு போகணும். இசட்ல இருந்து எக்ஸ்னா -3யா? ஆமா, 26 -2 சாரி -3 இல்ல -2 போனோம் அப்படிதானே. சோ 26 -2 போட்டா 24. அப்ப அடுத்து இருக்கிறது -2 -2ன்னு போகும். ஓகேவா? சோ இதுதான் பேட்டர்ன். பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க, two numbers PQ are such that the sum of 10% of P and 5% of Q is 1/4 of the sum of 15% of P and 25% of Q. Find the ratio of P to Q. ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். P மற்றும் Q ஆகிய இரண்டு எண்கள் P இன் 10% மற்றும் Q இன் 5% ஆகியவற்றின் கூட்டுத்தொகையானது P இன் 15% மற்றும் Q இன் 25% ஆகியவற்றின் கூட்டுத்தொகையில் 4ல் ஒரு பங்காகும். P மற்றும் Q வீதத்தை கண்டறியவும். ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃப்ரேம் பண்ணீங்க அப்படின்னா குயிக்கா ஆன்சர் வந்துடும். 2 நம்பர் இருக்கு. என்னது? Pயும் Qவும் 2 நம்பர் இருக்கு. ஓகே, சோ P Qன்னு 2 நம்பர் இருக்கு. such that the sum of 10% of P, ஓகேவா, Pல ஒரு 10% எடுக்கிறீங்க. ஓகேவா, அது and 5% of Q, Qல ஒரு 5% எடுக்கிறீங்க. ஓகேவா, இது ரெண்டையும் என்ன பண்றீங்க? சம் பண்றீங்க. இது ரெண்டையும் கூட்டுறீங்க. ஓகேவா, P இன் 10%, Q இன் 5%த்தின் கூட்டுத்தொகை. P யோட 10%, Q வோட 5%, ரெண்டோட கூட்டுத்தொகை இருக்கு இல்லையா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா P இன் 15% மற்றும் Q வின் 25% கூட்டுத்தொகையில் 4ல் ஒரு பங்கு. அதாவது P யோட 15%. ஓகே, சோ P யோட 15% பிளஸ் Q வோட 25% எடுத்து ஆட் பண்ணீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர்ல 1/4 இருக்குமா? ஓகேவா, 10% of P, 5% of Q எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 15% of P plus 25% of Qல 1/4 எடுக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ P and Q ஓட ரேஷியோ என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 4 இங்க கொண்டு போயிடலாமா? இங்க கொண்டு போனீங்கன்னா என்ன வரும்? 4 into 10% of P plus 5% of Q equal to 15% of P plus 25% of Q இருக்கும். இதை உள்ள கொடுத்து மல்டிப்ளை பண்ணா 40% of P plus 20% of Q equal to 15% of P plus 25% of Q இருக்கும். P எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, Q எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. 40 minus 15 கிடைக்கும். 40 minus 15ங்கிறது 25. அடுத்து Q ஒரு பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 25 minus 20ங்கிறது 5. ஓகேவா, இப்ப P and Q ஓட ரேஷியோ வேணும். அப்போ லெட்டரை ஒரு பக்கமும் நம்பரை ஒரு பக்கம் கொண்டு வாங்க. P by Q equal to 5/25 கிடைக்கும். percentage ஆல்ரெடி கேன்சல் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் 1:5 கிடைக்கும். அப்ப P and Q ஓட ரேஷியோ பாத்தீங்கன்னா 1:5. 1:5ங்கிறது ஆப்ஷன் பி. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இது வந்து ஒரு நம்பர் சீரிஸ் கொஸ்டின். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்பர் சீரிஸ்னாலே அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தாலே என்ன பண்ணிடலாம்? குயிக்கா ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்போ இங்க என்ன இருக்கு? 91 111 133 கொஸ்டின் மார்க் 183 211. ஓகே, சோ இது ரெண்டுக்கும் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் எடுங்க. டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும்? 20ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க. 23 வருமா? 133க்கும் 111க்கும் டிஃபரன்ஸ். சாரி, தப்பா எடுத்துறேன்னா 3ல 1 போனா 2, 22 வருது. 3ல 1 போனா 2, சோ 22ன்னு கிடைக்கும். இப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. 211 183. 11ல 3 போனா 8, அடுத்து 10ல 8 போனா 2, 28ன்னு கிடைக்கும். ஓகேவா, அப்ப இங்க 20ல ஆரம்பிச்சு இங்க 28ல முடியுதுன்னா 20 22, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கண்டிப்பா 24 இருந்திருக்கும். அதுக்கு அடுத்து உள்ள டிஃபரன்ஸ் கண்டிப்பா 26 இருந்திருக்கும். சோ 2 அப்படி கூடிட்டே போகுது. அப்போ இந்த 111ஐயும் 22ஐயும் ஆட் பண்ணா 133 கிடைக்கும். அப்ப இந்த 133ஐயும் 24ஐயும் ஆட் பண்ணா இங்க உள்ள நம்பர் கிடைச்சிருமா? அப்ப ஆன்சர் என்ன வரும்? 4 3 7 3 2 5 157ன்னு கிடைக்கும். அப்ப இங்க உள்ள நம்பர் என்ன? 157. 157ங்கிறது ஆப்ஷன் டி. சோ நம்பர் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ல கன்ஃபியூஸே ஆகாதீங்க. அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கனாலே
இந்த நம்பர் சீரிஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து குயிக்கா வந்துரும். ஓகேவா? சோ இது போக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால டெய்லி வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு 7 o'clock உங்களுக்கு கிளாஸ் வந்து அப்லோட் ஆகிரும். இல்லைன்னா 7:15 உங்களுக்கு கிளாஸ் வந்து அப்லோட் ஆகிரும். சோ டே 1ஓட கிளாஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். சப்போஸ் நீங்க டே 1 பார்க்கல அப்படின்னா மறக்காம டே 1ஓட கிளாஸ் வந்து பாத்துருங்க. இன்னைக்கு நாம பார்த்தது பாத்தீங்கன்னா டே 2ஓட கிளாஸ். இதே மாதிரி நம்ம டெய்லி ஒவ்வொரு கிளாஸஸா கொண்டு போகலாம். சோ இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா பேசிக்ஸ்ல இருந்து நம்ம டீச் பண்ண மாட்டோம். சப்போஸ் எனக்கு பேசிக்ஸ் எதுவுமே தெரியாது, சிலபஸ் எதுவுமே தெரியாது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்மளோட குரூப் டியோட பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இந்த குரூப் டி பேட்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ், வாரம் டெஸ்ட், படிக்கிறதுக்கு ஸ்டடி மெட்டீரியல்னு எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். உங்க கையில இருக்க மொபைல் போன் இல்லைன்னா லேப்டாப் யூஸ் பண்ணி இந்த கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த பேட்ச்ல நான் ஜாயின் பண்ணி படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு லாகின் பண்ணிடலாம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணணும். ஓகே? சோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் டி பேட்ச் இல்லைன்னா என்டிபிசி ஜாயின் பண்றீங்கன்னா என்டிபிசி பேட்ச்னு மெசேஜ் அனுப்புங்க. சோ உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கண்டக்ட் பண்ணுவோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்னன்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி ஒரே கோர்ஸ்லயே உங்களுக்கு பெஸ்டான கிளாஸஸ் தனித்தனி பேட்சஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். அதுதான் ஆல் இன் ஒன் கோர்ஸ். சோ இதோட வேலிடிட்டி உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இப்போ நீங்க குரூப் டிக்காக ஜாயின் பண்றீங்கன்னா இதுல குரூப் டி மட்டும் இல்ல எஸ்எஸ்சில வரக்கூடிய எக்ஸாம், அதே மாதிரி உள்ள நீங்க குரூப் டில அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய ப்ரமோஷன் எக்ஸாம்ஸ் எல்லாமே இதையே ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். அதனாலதான் இதோட வேலிடிட்டி வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுக்குறோம். ஓகேவா? சோ இந்த நம்பருக்கு நீங்க ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1,999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து உங்களுக்கு பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. சோ இப்பதான் நம்ம குரூப் டிக்கான பேட்ச், என்டிபிசிக்கான செகண்ட் பேட்ச் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்ரி சாட்டர்டே உங்களுக்கு இதுல டெஸ்ட் இருக்கும். டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிருவோம். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ என்டிபிசியோட டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 499. இதோட வேலிடிட்டியும் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்சுக்கான ஸ்டடி பிளான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். ஓகேவா? சோ டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்கீங்கன்னா அதுக்கான கிளாஸஸ்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா சோ மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்ல உங்களுக்கு தேவையான எல்லா கிளாஸஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஒன்ஸ் நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியும் இருக்கும். ஓகே? வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இல்ல பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணாலும் சரி, எந்த டைம்ல உங்களுக்கு படிக்க முடியுமோ அந்த டைம்ல, அதாவது எந்த டைம்னாலுமே நீங்க கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரூப் டி அப்ளை பண்றதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.